Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக கவர் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா இது போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு வந்து இன்றைக்கு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கிற ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து யூடியூப்பில் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து தமிழில் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறது ப்ரைவேட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணோன்னா ₹100 தான் பர் மந்த்துக்கு. ஸோ பே பண்ணிவிட்டு நம்மளோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து வெறும் ₹100 தான். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. கூகுள் பே அண்ட் ஃபோன்பே நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ₹100 டேரெக்டாக அதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணலாம். நான் குரூப்போட லிங்க் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ டெல்லி ஆப்ஸ் டு வெயிட் வாட்ச் யூஎஸ் ஃபாரின் பாலிசி ஷிஃப்ட். ஸோ உங்களுக்கே தெரியும் ஜோ பைடன் வந்து இப்போ புதுசாக எலெக்ட் ஆகிருக்கிற பிரசிடென்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் இருந்தார். ஸோ ட்ரம்ப்புக்கு அப்புறம் எப்படி இவங்களோட ஃபாரின் பாலிசியெல்லாம் வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் ஆர்டிக்கலோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிரசிடென்ட் டிட் நாட் ரெஃபர் டு இந்தியா, இண்டோ பசிபிக், சவுத் சைனா சி ஆர் த குவாட். புதுசாக வந்திருக்கிற பிரசிடென்ட் வந்து இந்தியாவை பற்றி எதுவும் ரெஃபர் பண்ணல எந்த லைக் மீட்டிங்ஸ்லையோ இல்லை பேசும்போது அந்த மாதிரி. சவுத் சைனா சி பற்றி குவாட், ஸோ குவாட் அக்ரிமெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் போட்டிருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் சரிங்களா. ஸோ ரிகார்டிங் சைனா, த யூஎஸ் பிரசிடென்ட் டாக்ட் அபவுட் த எக்கனாமிக்ஸ், ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட் ஆஸ்பெக்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் பற்றி தான் சைனாக்கும் இவங்களுக்கும் வந்து ட்ரேட் வார் போயிட்டு இருந்தது. நிறைய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் சவுத் சைனா சீல வந்து எப்படி ஊடுருவி வந்து ஒரு கண்ட்ரியாக வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசாமல் அதை தவிர்த்துட்டு மிச்ச ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு ஜோ பைடன். ஹி கால் சைனா த யூஎஸ் மோஸ்ட் சீரியஸ் காம்படிட்டர்னு சைனாவை பற்றி சொல்லியிருக்காரு. ரிகார்டிங் ரஷ்யா, ஹி ரெஃபர் டு அஸ் அ த்ரெட் தட் இஸ் டிட்டர்மைன் டு டேமேஜ் டெமோக்ரஸி. ஸோ யூஎஸோட டெமோக்ரஸியை டேமேஜ் பண்ணுற விஷயமாக வந்து ரஷ்யாவை பார்க்குறதா சொல்லியிருக்காரு. சில ஸ்பெக்குலேஷன்ஸும் இதிலலாம் இருக்குது. என்னென்ன ஸ்பெக்குலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் சவுத் ஏஷியா ஆர் நாட் அ ப்ரையாரிட்டி ஃபார் த நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் அட்ரஸிங் த டொமஸ்டிக் சேலஞ்சஸ் அண்ட் அஷரிங் த யூஎஸ்எஸ் ஆலீஸ் இன் யூரோப். ஸோ டொமஸ்டிக் சேலஞ்ச்னா COVID-19 சேலஞ்ச் இப்போ ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து யூஎஸோட ஆலீஸ் வந்து யூரோப். ஸோ யூஎஸ் கிட்ட யூரோப் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க, ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா நியூஸ்லலாம். ஃபர்தர் ஜோ பைடன் ஹேஸ் ஸ்டில் நவ் நாட் கால்ட் த இந்தியன் பிரைம் மினிஸ்டர். ஸோ உங்களுக்கே தெரியும் ட்ரம்ப்பும் மோடியும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படிங்கிறத, எப்படி ட்ரம்ப் விசிட் பண்ணார் இந்தியாவுக்கு அப்படிங்கிறதும் வந்து தெரியும், நமஸ்தே ட்ரம்ப் அப்படிங்கிற ஹேஷ்டேக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோ பைடன் இன்னுமே வந்து நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு ஒரு கால் கூடி பண்ணல அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. ஹவ் கால்ஸ் ஹவ் பின் மேட் பை த டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஸோ யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வந்து இந்தியன் கவுண்டர் பார்ட். ஸோ இங்கே இருக்கிற டிஃபென்ஸ் செக்ரட்டரி, NSA, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அதர்ஸ் are speculating over whether the new administration will slap sanctions on India when it takes delivery of Russian S-400 missile system under its countervailing American adversaries through Sanctions Act. ஸோ இதுக்கு முன்னாடி டர்க்கி வந்து ரஷ்யாவோட S-400 மிசைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஎஸ்ஏவோட காட்சா ஆக்ட் நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஎஸ்ஏவோட காட்சா ஆக்ட் பற்றி தெரியல அப்படின்னா ஸ்டடி படி டபுள் காட்சான்னு சர்ச் பண்ணுங்கள், டெஃபினட்டாக வரும். அண்ட் ஸோ காட்சா ஆக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து அவங்களுக்கு எதிரியாக இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் யாரோ, ஸோ அவங்கக்கிட்ட வந்து யூஎஸ் க்ளோஸாக இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் யூஎஸ் க்ளோஸ்ன்னு இல்லை, யூஎஸ்க்கு நார்மலாக எந்த கண்ட்ரீஸுமே வந்து யூஎஸோட எதிரி கண்ட்ரீஸ் கூட ரஷ்யா, நார்த் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் கூடலாம் வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான்லேயும் அப்படி தான். ஸோ ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா இங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவோ இல்லை டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணாவோ இல்லை நல்ல ட்ரேட் ரிலேஷன் வச்சுருந்தாலோ சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் ஈரானில் நம்ம வந்து சாபஹார் போட்டு டெவலப்பே பண்ண முடியாமல் போச்சு. அது ஒரு மெயின் ரீசன். அண்ட் ஸோ இதை வந்து யூஎஸோட பிரசிடென்ட் நினச்சா இந்த சாங்ஷன்ஸ் போடலாம், போடாமலும் போகலாம், அவரோட கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம S-400 மிசைல் வாங்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து யூஎஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ டர்க்கி ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி அவங்க மேலே வந்து ஒரு சாங்ஷன் ஸ்லாப் நடந்திருக்கு சரிங்களா. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெக்குலேஷன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கான். நெக்ஸ்ட், இந்தியா நவ் பார்மசி ஆஃப் த வேர்ல்டு. ஸோ ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் இது. ஸோ இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு.
ஸோ கோவிட் அண்ட் இந்தியன் பார்மா இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ இந்தியன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸ்போர்ட் மெடிசன்ஸ் அண்ட் அதர் கூட்ஸ் வர்த் ஓவர் $25 billion இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயரில் $25 billion வந்து நம்ம வர்த் மெடிசன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்தியன் பார்மா செக்டர்ஸ் ஹேவிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி ஜெனரிக் மெடிசன் ஃப்ரான் வேர் வி ஆர் கேப்பபிள் டு ஆஃப் ப்ரொடியூசிங் குவாலிட்டி மெடிசன்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஜெனரிக் மெடிசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சருக்கு ஒரு மெடிசன் இருக்குது, அது வேற எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப காஸ்ட்லி. ஒரு மெடிசனே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பக்கம் வருது அப்படின்னா, அதோட உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை லோக்கல் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி வந்து அதை டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி ஜெனரிக் மெடிசன்ஸ் தயார் பண்ணுவாங்க இந்தியன்ஸ். சரிங்களா, இந்தியா பார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறக்காக. ஸோ அதை வந்து அடுத்து ஒரு 10,000 ரூபாய்க்கோ இல்லை 5,000 ரூபாய்க்கோ விற்பாங்க. ஸோ செகண்ட்லி ஆன் கோவிட் வேக்சின் ஃப்ரண்ட், மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் வேக்சின் கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்மளோட கோவிட் இப்போ கோவிஷீல்டு, இந்த கோவேக்சின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராட் கண்ட்ரிஸ் கூட டைப் வச்சு பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி தட் கேன் ப்ரொடியூஸ் COVID-19 வேக்சின்ஸ் வந்து லார்ஜ் வால்யூம்ஸில் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் அதிகம், நம்ம அந்த மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் நம்மளோட ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ், ஸோ ஏபிஐனா என்ன அப்படிங்கிறது தெரியறது முக்கியம். ஏன்னா ப்ரிலிம்ஸில் இது மோஸ்ட்டாக கேட்பாங்க, இல்லை மெயின்ஸில் நீங்கள் வந்து கேட்டால் கூட எழுதலாம். ஸோ எல்லா ட்ரக்ஸும் பார்த்திங்கன்னா 2 கோர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து ஏபிஐ, இன்னொன்று வந்து எக்ஸிபியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏபிஐனா வந்து சென்ட்ரல் இன்க்ரீடியன்ட். இந்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸிபியன்ஸ்னால் வந்து இப்போ ஒரு மெடிசன் மாத்திரை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, இப்போ லிவர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா அது லிவருக்கு எடுத்துகிட்டு போக ஹெல்ப் பண்ணுறது அந்த எக்ஸிபியன்ஸ். சரிங்களா, அதுக்குள்ளே போய் ரியாக்ட் பண்ணி அந்த டிசீஸை நோயை வந்துட்டு குணப்படுத்துறது தான் வந்து ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ். சரிங்களா, ஸோ த ஏபிஐ இஸ் த பார்ட் ஆஃப் எனி ட்ரக் தட் ப்ரொடியூசஸ் த இன்டெண்டட் எஃபெக்ட். ஸோ எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அது. Some drugs such as a combination therapies have multiple APIs. So combination therapiesனா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு மல்டிபிள் டிசீஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு மாத்திரையில் வச்சு சரி பண்ணுறது. ஸோ அதனால் ஒன்றுக்கு மேலே வந்து ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு மெடிசனில் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த எக்ஸிபியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெமிக்கல் இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்த இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, கெமிக்கலாக ஆக்டிவாக இருக்காது. சச் அஸ் லாக்டோஸ் ஆர் மினரல் ஆயில் இந்த பில். ஸோ லாக்டோஸும் மினரல் ஆயிலும் வந்து அந்த இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட்லி ஏபிஐ வந்து இந்த இந்தியன் மார்க்கெட் ஆர் மெயின்லி யூஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெனரிக் ட்ரக்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஏபிஐஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ சம் ஆஃப் த காமன் ஏபிஐஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேர்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு 2-3 பேரை கொடுத்து இதில் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏபிஐயா இல்லை வந்து மலேரியன் ட்ரக்ஸா அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க, 4 ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் குளோபிடோக்ரல் பைசல்ஃபேட், ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளட் கிளாட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து அட்டோர் வாஸ்டாட்டின் ஹை கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். அமாக்சிசிலின் அண்ட் ஆல்பெண்டசோல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ட்ரீட் பண்ணும். ஹையர் இம்போர்ட் ஆன் டிபெண்டன்ஸ் ஆன் சைனா. ஸோ சைனாட்ட தான் நம்ம நிறைய ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஆத்ம நிர்பர் உள்ளுக்குள்ளேயே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறலாம் பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ இம்போர்ட் ஆஃப் சைனா ஒர்க் அவுட் டு பி சீப்பர் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். சீப்பராக இருக்குது, மோரோவர் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஏபிஐ, அக்கௌண்டிங் ஃபார் 20% ஆஃப் த வேர்ல்ட் ப்ரொடக்ஷன் சைனாவில் தான் நடக்குது. அன்சர்டன்லி ஆஃப் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஃப்ரம் அதர் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் யூஎஸ்இட்டலிகிட்ட நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகம் ப்ரைஸ் ஆயிரும், இன்னும் ஃபைனல் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாயிரும். அதனால தான் சைனா கிட்ட இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ லேக் ஆஃப் suitable policies and incentives to boost indigenous development and production of essential API within India. So ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் கடையில் இந்தியாக்குள்ளேயே நம்ம வந்து ஏபிஐ ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ டைம் கன்சியூமிங் என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ் அண்ட் ரெட் டேபிசம். ஸோ நம்ம இந்த ஏபிஐ யூஸ் பண்ணுறதுக்கு தயாரிக்கிறதுக்கு வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கறது இல்லை. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து ரெட் டேபிசம் நிறையா வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து கரப்ஷன் அது இது அலோவ் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேஜர் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இந்தியாவில் கிடைக்கிறதில்ல, கெமிக்கல்ஸ் கிடைக்கிறதில்ல, சால்வெண்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐஸ் வந்து மேனுஃபேக்சர் இன் இந்தியா த காஸ்ட் வுட் பி 20% ஹையர் அஸ் கம்பேர்ட் டு சைனா. இந்தியாவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 20 ரூபா ஒரு மாத்திரை இருக்குன்னா 40 ரூபா ஆயிரும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் லோ ப்ராஃபிட் மார்ஜின் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஏபிஐ. திஸ் இஸ் த மெயின் ரீசன் as to why Indian pharma companies are concentrating more on production of finished formulation rather than API. ஸோ இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் வந்து அதோட காஸ்ட் அதிகம். ஸோ அதனால கம்மியாக காஸ்ட் இருக்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு நம்ம ஃபைனல் ப்ராடக்ட்டை தயாரிச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இன்அடிக்வேட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு இந்தியன் கம்பெனிஸ். ஸோ இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து
ஃபினான்ஷியல் சப்போர்ட் கவர்மெண்ட் ஒழுங்காக கொடுக்குறதில்ல ஏபிஐஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அது ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் டு ப்ரொமோட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஏபிஐஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் பல்க் ட்ரக்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் 3 ஸ்கீம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிஐன்னு கேட்டாங்கன்னா மெயின்ஸில் நீங்கள் எழுதிருக்கு. பல்க் ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the scheme seeks to finance common infrastructure facilities in 3 mega bulk drug parks in partnership with states. ஸோ ஸ்டேட்ஸ் கூட வந்து கொலாப் பண்ணி 3 மெகா பல்க் ட்ரக் மேனுஃபேக்சரிங் பார்க்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிராண்ட் அண்ட் எய்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸ்டேட்ஸ்க்கு, சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து 1000 கோடி ரூபா வந்து லைக் கிராண்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேட்டுக்கும், இன்கேஸ் வந்து பல்க் ட்ரக் பார்க்ஸ் வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்னா. ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரர், நான் ஒரு ஏபிஐ வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன்னா 53 கிரிட்டிக்கல் பல்க் ட்ரக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, சரிங்களா. இந்த அளவுக்கு வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆன் தேர் இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் ஓவர் த பேஸ் இயர் 2019-20 ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 years. ஸோ 2019-20 தான் பேஸ் இயர். இதுக்கப்புறம் வர 6 வருஷத்துக்கு வந்து எப்படி இன்க்ரிமெண்டல் சேல்ஸ், ஸோ போன வருஷம் வந்து 10,000 மெடிசன்ஸ் வந்து செல் பண்ணுறாங்கன்னா இந்த 53 பல்க் ட்ரக்ஸ் அதிகமாக எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ கவர்மெண்ட்டே வந்து இந்தப்பா எக்ஸ்ட்ரா காசு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கிராண்ட்ஸ் கொடுக்குறது. சாம்பியன் செக்டர்ஸ்னு சொல்லி சில செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் மேக் இன் இந்தியாக்குள்ளே தான் இந்த சாம்பியன்ஸ் செக்டர் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹஸ் ஐடென்டிஃபை 27 சாம்பியன் செக்டர்ஸ் இருக்குது. 15 வந்து மேனுஃபேக்சரிங்கில், 12 வந்து சர்வீசஸில். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பார்மசிட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா the 27 சாம்பியன் செக்டர்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் பயோடெக்னாலஜி. ஸோ பாமா மட்டும் இல்லாமல் பயோடெக்னாலஜி, கேபிட்டல் கூட்ஸ், பெட்ரோ, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே இருக்குது, சரிங்களா. ஸோ எப்படி வந்து நம்ம ஏபிஐயை பூஸ்ட் பண்ணுறது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட் அ நேஷனல் ஸ்டாக் பைல் ஆஃப் ஏபிஐ அன்இன்டரப்டட் சப்ளை. ஸோ நம்ம வந்து நிறைய தயாரித்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கணுங்கிறாங்க. அண்ட் கிரியேஷன் ஆஃப் மெகா ட்ரக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் வித் காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போது பல்க் ட்ரக் பார்க்ஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் ஃப்ரம் இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர் ஏபிஐ ஷுட் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி பெரிய லெவலில் மெடிசன்ஸ் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம இந்தியாவில் கிரியேட் பண்ண ஏபிஐஸை வச்சு பண்ணுறதா இருக்கணும். ஸோ இன்க்ரீஸ் த கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ சைனாவில் இம்போர்ட் பண்ண போகிறாங்கன்னா அது கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ தான் அதோட காஸ்ட் அதிகமாகிடும். ஃபேஸ்ட் மேனரில் இன்க்ரீஸ் பண்ணும். ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸ் சச்சஸ் வியட்நாம், இந்தோனேஷியாவெலாம் ஐடென்டிஃபை பண்ணும். அவங்ககிட்டருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களோட கெப்பாசிட்டியும் நம்ம வந்து உள்ளிழுத்துக்கணும். ஸோ அகாடமியா இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வேணும். ஸோ டு பூஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ ஏர்லி ஸ்டேஜ் கவர்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும். ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் வந்து இந்தியாவில் கொண்டு வரணும். அதுவும் குட் லேப் ப்ராக்டிசஸ் கொண்டு வரணும். எம்எஸ்எம்இஸ் கூட வந்து கனெக்ட் ஆகி ஸோ ரீவைட்டலைஸ் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் சச்சஸ் ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக் லிமிடெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவங்கள வந்து ரீவைட்டலைஸ் பண்ணி இவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுத்து இவங்களே வந்து கிரியேட் பண்ண சொல்லணும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து புஷ் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 1% கம்பெனி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பட்ஜெட்டில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து எக்கனாமிக்ஸில் தான் உங்களுக்கு வரும். ஸோ எக்கனாமிக்ஸில் வர ஆர்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பாருங்கள், ஏன்னா மோஸ்ட் அப்ளிகேஷன் இல்லைனா டேரெக்டாக கேட்டுருவான். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2018 வந்து 2013 3 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை பொறுத்து. ஸோ 1% கம்பெனினா சிங்கிள் மெம்பர் தான் அந்த கம்பெனிக்கு வந்து ஓனராக இருப்பாங்க. ஸோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா அட்லீஸ்ட் 2 members அண்ட் நாட் மோர் தென் 200 members இருக்கணும். ஸோ அது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா அட்லீஸ்ட் 7 members அண்ட் நோ லிமிட் ஆன் மேக்ஸிமம் மெம்பர்ஸ். ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா 7 member அண்ட் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ வேணாலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அண்ட் 1% கம்பெனி பற்றி இந்த ஆர்டிக்கல் என்ன பேசியிருக்காங்கன்னா, the idea of introducing 1% கம்பெனி யார் புட் ஃபார்வர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜே இரானி கமிட்டி ரிப்போர்ட் ஆன் கம்பெனி லா. அவங்க இந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்ததுனால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1% கம்பெனிஸ் ஹேவ் பின் ப்ரொவைடட் சிக்னிஃபிகண்ட் லீவே டு ரெடியூஸ் த கம்ப்ளைன்ஸ் பர்டன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் such a company does not need to conduct an annual general meeting which is requirement for other companies. இப்போ மிச்ச கம்பெனிஸ்னால் வந்து போர்ட் மெம்பர்ஸு இது கவர்மெண்ட்லேருந்து வரவங்க, ப்ரைவேட்லேருந்து வரவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து வைக்கணும். பட் 1% கம்பெனிக்கு அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. ஒரு பெரிய பேர்டன் வந்து கம்மி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஹவ் இஸ் 1% கம்பெனி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்? ஸோ சோல் ப்ராப்பர்ட்டர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in case of sole proprietorship mode, person and the company are not considered as separate legal entities. ஸோ ஒரு பர்சனும் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் வச்சுருக்கேன் அப்படின்னா நானும் என்னோடய கம்பெனி ஒன்று, சரிங்களா. ஸோ நான் வச்சிருக்கிற வெல்த்து, என்னோடய அசெட்ஸ் எல்லாமே ஒன்று தான், கம்பெனிக்குள்ளேயே எல்லாம் சேர்ந்துரும், சரிங்களா. ஸோ பர்சனல் வெல்த் அண்ட் அசெட்ஸ் ஆஃப் அ பர்சன் ஆர் லிங்க் டு பிஸ்னஸ். ஸோ நான் வந்து வீடு வச்சுருப்பேன், கார் வச்சுருப்பேன், இது எல்லாமே பிஸ்னஸ் ஆகிடும், சரிங்களா. ஸோ தேர் இஸ் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி ஆஃப் த ஓனர். ஸோ ஓனர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது எல்லாத்துக்குமே நான் ஓனர்.
எனக்கு வந்து பர்சனல் என் பிஸ்னஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து இது பெட்டராக எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து 50,000 வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்குறேன் அப்படின்னா அதை என்னால் ரீபே பண்ண முடியல. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷமே கழிச்சு 2 லட்சம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து நான் வந்து கொலாட்ரலாக வந்து ஃபுல்லாக என்னோடய வீடுலேருந்து எல்லாமே, என்னோடய வெல்த்லேருந்து எல்லாமே பிஸ்னஸ்குள்ளே வந்துடுறனால நாளைக்கு வந்து அந்த பேங்க் வந்து என்னோடய வீடை வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஏன்னா இது எல்லாமே பிஸ்னஸ்குள்ளே சேரும், கரெக்டுங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் 1% கம்பெனி அப்படி ஆகாது. ஏன்னா நான் வேறு, என்னோட கம்பெனி வேறு. ஸோ 2 பேரும் செப்பரேட் லீகல் என்டிட்டிஸாக தெரியும். ஸோ த லைபிலிட்டி ஆஃப் த பர்சன் வந்து லிமிட்டட் டு இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 50,000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அது மட்டும் தான் என்னோட பிஸ்னஸ். ஸோ என்னோட வீடு, என்னோட அசெட்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் ஆகாது. ஸோ ரீசெண்ட் சேஞ்சஸ் வந்து பட்ஜெட்டில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டூயிங் அவே வித் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கேபிட்டல். ஸோ ப்ரெசென்ட்டாக எப்படி வந்து ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, as per the rules the company would be treated as 1% company provided its paid up share capital does not exceed 50 lakhs or its average turnover for the preceding 3 years does not exceed 2 crore. ஸோ என்னோட paid up நான் ஒரு கேபிட்டல்னு வச்சுருப்பேன். ஸோ அது வந்து 50 லட்சத்துக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது, சரிங்களா? 50 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அண்ட் வருஷத்துக்கு கடந்த 3 வருஷமாக என்னோட டேர்ன் ஓவர் வந்து 2 கோடிக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்போ தான் வந்து ஒரு 1% கம்பெனின்னு என்ன சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ if the paid up share capital or the turnover exceeds the threshold, it can no longer be treated as 1% company. It would be required to get converted into private limited or public company-ஆ மாறிடணும், சரிங்களா? கேபிட்டலும் இந்த டேர்ன் ஓவர் வச்சு நீங்கள் அந்த மாதிரி மாறிடணும். So the finance minister has decided to lift the restrictions on the share capital or turnover and has thus enabled them to grow without any restrictions. ஸோ இனிமேல் வந்து இந்த 50 லட்சமும் இந்த 2 கோடியும் வந்து தடையாக இருக்காது. ஏன்னா 1% கம்பெனிங்கிறது எப்படி வேணாலும் அவங்க வச்சுக்கலாம், கேபிட்டலும் டேர்ன் ஓவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் ஓப்பனிங் 1% கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போ தான் வந்து 2 பேரும் செப்பரேட் லீகல் என்டிட்டிஸாக தெரிவிங்க, உங்களோட பிஸ்னஸும் க்ரோ ஆகும். ஸோ என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, only an Indian citizen and Indian residents, உள்ளுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் 1% கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். ஸோ நவ் ஈவன் த என்ஆர்ஐஸ், வெளியில் இருக்கிற என்ஆர்ஐஸும் வந்து அவங்களோட எக்ஸ்பெர்டீஸோ இல்லை அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, இங்கே வந்து கம்பெனி ரன் பண்ண முடியும் அப்படின்னா ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நிறைய வந்து கம்பெனிஸ் உருவாகும், இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும், ஜாப் கிரியேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடல்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கர்நாடகாவில் வந்து கின்னல் கிராஃப்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கின்னல் வில்லேஜ் வந்து இன் கொப்பல் தாலுக் வந்து இஸ் ஹோம் டு திஸ் கிராஃப்ட். ஸோ இது வந்து GPAY Tag 2012 வந்து வாங்குச்சு. ஸோ இது வந்து த சித்ரா கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இந்த கிராஃப்ட்டை வந்து மேக் பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னல் ஆர்டிஷன்ஸ். ஸோ இவங்க வந்து எந்த ரிலிஜியஸ் டாய்ஸ், லைட் வெயிட் டாய்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க, பிரைட் கலரில் இருக்கும். எந்த வுட்டில் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொல்கி மாரா அப்படிங்கிற வுட்டில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட தீம் வந்து பேஸ்ட் ஆன் எதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமான், கருடா, கௌரி, துர்கா, ஸோ இந்த மாதிரி டெய்ட்டிஸை வச்சு பண்ணுவாங்க. ஸோ மெனி ஆஃப் த ஆர்டிஷன்ஸ் வந்து லார்ஜர் ஐடல்ஸ் வந்து பண்ணுவாங்க ஃபெஸ்டிவல் டைம் அப்போ. ஸோ இல்லை ஊர் ஹப்பான்னு சொல்லுவாங்க, ஹப்பானா வந்து ஃபெஸ்டிவல், சரிங்களா? அண்ட் பெலாங்குயின்ஸ், அதுக்கப்புறம் கிரேடில், சவுக்கீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ த கிராஃப்ட் டேட் பேக்ஸ் டு 15th to 16th century பக்கம் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர் எம்பையர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேட்டர்னேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு, சரிங்களா? அண்ட் நவாப்ஸ் ஆஃப் கொப்பலும் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற தாலுக்கில் இருக்கிறவங்களும் பண்ணியிருக்காங்க, பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரிகேட் காவிங்ஸ் ஆன் த ஃபேமஸ் ஹம்பி சேரியட் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்கிற காவிங்ஸும் வந்து இவங்க தான், இந்த சித்ரகர்ஸ் தான் பண்ணதான் வந்து நம்புகிறாங்க, சரிங்களா? ஸோ கின்னல் கிராஃப்ட் வந்து எந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா செட்டில்ஸ் 400 million கரன்சி ஸ்வாப்னா என்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக வந்து செப்பரேட் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டேன். ஸோ இந்த வீடியோ கீழே அந்த வீடியோ இருக்கும், போய் பாருங்கள். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டடான ஆர்டிக்கல். அண்ட் பேட் பேங்க் சால்வ் த க்ரோயிங் NPA கிரைசிஸ் வந்து பட்ஜெட்டில் கொடுத்துருக்கான். ஸோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும், ஸோ பட்ஜெட் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பட்ஜெட், எக்கனாமிக்ஸ் சர்வே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இப்போது இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து செப்பரேட் வீடியோஸாக வந்துடும். ஸோ அதுக்கு ஹோல் கோர்ஸ்க்குமே வந்து 300 rupees தான். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து வெறும் 100 rupees தான், நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப், டெலிகிராம் நம்பருக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவேன். அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுப்பேன், ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கொஸ்டின் வந்து, கின்னல் கிராஃப்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராஃப்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ். ஸோ நேற்று கேட்டிருந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் போர்ட்ஸ் ஹேஸ் த லோவஸ்ட் லேட்டிடியூட்னல் டிஸ்டன்ஸ். லேட்டிடியூட்னா வந்து இப்படி நேராக போகுது இல்லையா, அதுதான். ஸோ சாபஹார் அண்ட் குவாதர் போட்டால் ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ சாபஹார் வந்து ஈரானில் இருக்குது, குவாதர் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ குவாதர் வந்து சைனா டெவலப் பண்ணாங்க, அதனால சாபஹார் நம்ம டெவலப் பண்ணுறோம். அண்ட் ஸோ இதுதான் வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் போர்ட், சரிங்களா? ஸோ
இதை வந்து நான் டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் யா கைஸ், ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நம்மளோட கோர்சஸில் ஏதாவது ஜாயின் பண்ணும், பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் சொல்லி ஜாயின் பண்ணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே டெமோ வீடியோஸ் நான் கீழே போட்டிருக்கேன். டெஃபினட்டாக போய் பாருங்கள். அண்ட் எந்த கோர்ஸில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம், அண்ட் கன்செஷன்ஸும் உண்டு. ஸோ டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் இஸ் அரவுண்ட் த கார்னர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.